சார், இந்த வாரத்தில் தேவன் ஒரு புதிய செய்தியை நமக்கு என்று வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம அருமையான சப்ஜெக்டை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு பார்ப்போம், ஆண்டவர் நம்பர்ஸ் சாப்டர், என்னாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாளையம் புறப்படும் பொழுது when the camp prepares to journey அப்படின்னு போடப்பட்டிருக்கு. பாளையம் புறப்படும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் 40 வருஷங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழிநடத்தினார். எங்கே போகிறோம் என்பது தெரியாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த பஸ்ஸை பிடிக்கிறோம், எந்த ரூட்டு வரணும், எப்படி சர்ச்சுக்கு போகணும்னு தெரியும். யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த நாட்களில் 40 வருஷங்கள் தேவன் என்ன பண்ண வனாந்திரத்தில் வழி நடத்துகிறாங்க. ஒரு ஆள் தவறி வேறு எங்கேயாவது போட்டோன்னா அடுத்த நாள் அவங்க தேடினாங்கன்னா ஆள் கிடைக்க மாட்டாங்க. சபை வேறு எங்கேயாவது போயிடும், சபை வேறு இடத்துக்கு போயிடும். அந்த ஜேர்னி அது என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தோடு, அந்த போதகரோடு, அந்த மோசே ஆரோன் என்பவர் கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீரே. அல்லேலூயா. அப்போ மோசே ஆரோனும் சபையை வழி நடத்துகிறார்கள். எப்படி ஆடுகள் அந்த மேய்ப்பின் பின்னாடி போகலன்னா ஆடுகள் வழி தப்பி போயிடுமோ, அதுபோல சபை என்பது மேய்ப்பின் பின்பாக செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் சபையை தேவன் போஷிக்க வல்லமையாக இருக்கிறார். அப்போ அந்த மேய்ப்பனுடைய வழியில் நடக்கும் பொழுது அந்த மேய்ப்பனுக்கு எங்கே அமர்ந்த தண்ணி இருக்குது, எங்கே ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க பாரு, அமர்ந்த தண்ணி, ரொம்ப அருமையான கண்டாமினேட்டட் வாட்டரில் நல்ல அழகான தெளிந்த தண்ணி இருக்குது, எந்த இடத்துல அந்த ஆடுகள் குடிக்க முடியும், எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எல்லாம் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜேர்னி மிக மிக முக்கியம். அதுபோல் 40 வருஷம் இவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். முறுமுறுத்தவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து போய் விடுகிறார்கள். முறுமுறுக்காதவர்கள், தேவன் மேலே அன்பு வைத்தவர்கள், யோசேப்பு, காலேபு, அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சந்ததி தேவனுடைய அருமையான திட்டத்தை சுதந்திரித்து விடுகிறது. அதுபோல் நம்முடைய சபையில் ஆரம்பத்திலேருந்து இந்த நாள் வரலையும் ஆண்டவர் நம்முடைய சபையில் நல்ல பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. போன ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். அப்போது நாங்கள் முதல்ல இந்த சர்ச் நடத்தும்பொழுது நாங்கள் என்ன பண்ணோம், வெறும் சபை திடீர்னு வரும் 95 தான் சபை வந்துச்சு. 85 ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தோம். இங்கே வியாழக்கிழமை ப்ரேயர் மீட்டிங். அப்போ இப்படி தான் வச்சுருந்தோம். பிறகு கர்த்தர் சபையாக கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது 95 ஆரம்பித்த சபை 3வது வாரம் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ 30 வருஷம் முடிஞ்சு ஜூன் மாதத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஜூன் மாதத்துக்கு 5 மாதம் முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ 30வது வருஷம் கொண்டாடிருக்கணும். கொண்டாடுவோம். ஒரு நாள் கொண்டாட்டம் உண்டு, செலிப்ரேஷன் ஒரு நாள் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் தேவன் அந்த பிள்ளைகளை வழி நடத்துகிறார். அப்போ வாசம் பாரு, ப்ரிப்பேர்ஸ் த ஜேர்னி, ஆரோன் அண்ட் ஹிஸ் சன் ஷல் கம். அப்போது ஆரோனும் அவன் குமாரனும் மறைவின் திரைச்சிலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூக தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தண்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை தருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை தருகிறார். இங்கே அந்த ஜேர்னியில், அந்த பயணத்தில் 4 வகையான 4 வகையான கூட்டத்தை, 4 வகையான குடும்பங்களை தெரிந்து கொள்கின்றார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலைகளை கொடுக்கிறார். அந்த வேலைகள் அவர்கள் கருத்தாக செய்கிறத பார்க்க முடிகிறது. சரிங்க, பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், 4 வகையான கூட்டம் என்பதா அந்த செய்தியை பாருங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டேபர்னக்கிள். நீங்கள் நானும் இந்த சபையினுடைய பங்குதாரர்கள், சபையினுடைய பங்குதார். நீங்கள் யார்? பார்ட்டேக்கர்ஸ்னால் என்ன அர்த்தம்? பார்ட்னர்ஸ். நீங்கள் யார்? பக்கத்தில் போகல, நீங்கள் ஒரு பார்ட்னர் சொல்லுங்கள். எவ்வளோ எனக்கு மாதம் கிடைக்குன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஒரு பார்ட்னர் சொல்லுங்க. நீங்கள் ஒரு பார்ட்னர்ஸ். நீங்களாம் யார்? பார்ட்னர்ஸ். எப்ரோன் சபையினுடைய பார்ட்னர்ஸ் சொல்லுங்கள். நான் எப்ரோன் சபையினுடைய பார்ட்னர், நான் பங்குதாரர் சொல்லுங்கள். நான் பங்குதாரர். இப்போ பங்குதாரர்கள் என்ன செய்யணும்னு 4 காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். சரி பாருங்க, கவனிங்க. ஆரோனின் குமார், சன்ஸ் ஆஃப் ஆரோன் எழுதிங்க. சன்ஸ் ஆஃப்
ஆரோன். அப்போது ஆண்டவர் என்பது ஒரு குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் நான் வரேன். அப்புறம் கோகாத்தின் குமாரர். கோகாத் என்றது இதில் நீங்கள் எல்லாம் இப்போ டீப்பாக படிக்க போகிறீங்க. கோகாத்தின் குமாரர். அப்புறம் மூணாவது வந்து கெர்ஷோனின் குமார்கள், சன்ஸ் ஆஃப் கர்ஷோன், சன்ஸ் ஆஃப் கர்ஷோன். நாலாவது சன்ஸ் ஆஃப் மெராரி, மெராரியின் குமார்கள், மெராரியின் குமார்கள். இந்த 4 காரியங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார். 4 காரியங்களை தேவன் கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்மேல் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நீ சேர்ந்து பாடுங்க. கரங்களை வைத்து என் தேவன் எனக்காக ஏதாகிலும் என்றாகிலும் கிரகிக்க முடியாது காரியம் செய்வி கிரகிக்க முடியாது காரியம் செய்வி சர்வஞானியே என் தேவன் என் இயலாமை நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும், என்னை மறந்தது உண்டா? ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை சொல்லுங்க. என் தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். என் தேவன் சொல்லுங்க. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார், ஒரு நாளும் அவர் என்னை மறந்ததில்லை. சொல்லுங்க. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார், ஒரு நாளும் என் தேவன் என்னை மறந்ததில்லை. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த அருமையான 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவினுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவனுடைய தயவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திரு. இப்போ மறுபடியும் படிமா, ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ படிங்க, முதல்ல இருந்து பார்க்க. ஆரோன் சன்ஸ் ஆஃப் ஆரோனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சன்ஸ் ஆஃப் ஆரோனின் குமாரர்கள். சொல்லுங்கள். ஆரோனின் குமாரர்கள். இப்போ வாசிங்கம்மா. இப்போ பாளையம் புறப்படும் போது, பாளையம் புறப்படும் பொழுது அப்படின்னு போடப்பட்டது. when the camp prepares to journey அப்படின்னா ஆண்டவர் 40 வருஷங்கள் அவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? 430 வருஷங்கள் ஆண்டவர் மறந்து போயிட்டார்னு நினைக்கிறாங்க. இல்லை, பார்த்தீங்களா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், ஒரு நாளும் அவளை மறக்க மாட்டார். இப்போ 430 வருஷம் மறந்துட்டார்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறார்? அவரை மறக்காமல் 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் அவர்களை வழி நடத்துகிற ஒரு அருமையான காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், பாளையம் அப்படின்னா அந்த கேம்ப். அப்போது அந்த மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவர் ஒரு சபையாக பார்க்குறாரு, தன் பிள்ளைங்களாம் பார்க்குறாரு, பரலோகத்துக்குரியவராய் பார்க்கிறார். இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவது. அல்லேலூயா. எப்படி பார்க்குறாரு? ஒரு நாடாக பார்க்குறாரு. அந்த இஸ்ரவேல் தேசம் இப்போ எந்த பயங்கரமாக வந்து போரிட்டு இருக்குதுக்கு பாருங்களா, நினச்சி பார்க்க முடியுது. எல்லாம் பிரமிக்கிறாங்க. 95 லட்சம் பேருங்க, 95 லட்சம் பேர். ஈரான் வந்து 8 கோடி 7.5 கோடி மக்கள், 95 லட்சம் பேர். அதை சுற்றிலும் எக்கச்சக்கமான நாடுகள் எல்லாம் இருக்குது. பயமே இல்லை, துளி கூட ஒரு பயமே இல்லை. அவங்களுக்கு என்ன வேண்டாம்னா ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை. என்னன்னா, என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கடந்து வந்தார் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக கடந்து செல்கிறார். ஒரு மலை மேலே இந்த மவுண்டன் கிளைம்பிங் சொல்லுவாங்க பாருங்கள். மலை மேலே ஏறும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த மலையில் ஒரு பெக் அடிப்பான், அண்டு ஒரு குச்சி சுற்றி வச்சுருப்பான். இப்படி உடம்பெல்லாம் அவன் பேண்ட்டில் பார்த்தோன்னா நிறைய, அதில் தான் நிறைய பாக்கெட் வந்துச்சு.
அதெல்லாம் வச்சுப்போம். அந்த பாக்கெட்டில் என்ன பண்ணுறோம், இந்த பாரு இப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மேலே மரம் இருக்கும்போது அந்த மலையில் ஏறுறான், அந்த கையில் ஒரு ரோப்பு இருக்குது, சுற்றி இருக்குது. பிறகு என்ன பண்ணாங்க, தெலுங்கில் சொல்லுவாங்க சுற்றி பேசுகிறேன்னுவாங்க. அப்படின்னா என்ன போர் அடிக்கிறேன் இப்போ என்ன, ஆனால் அவன் கையில் என்ன இருக்குது, அந்த அந்த ராக்கில் அடிக்கிறாங்க. அந்த 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 இதை ஆணியை அந்த ராக்கு உள்ளே போகுது பாருங்கள், அந்த ராக்கு உள்ளே போகுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ராணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறான், அதை நம்பி அந்த அடித்த ஆணியை நம்பி அவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா பெரிய மலை, ரொம்ப ஆகிட்டு 7000 அடி 5000 அடி 3000 அடி இருக்கும். அந்த மலை மேலே அப்படியே அந்த கிளிஃபில் அப்படியே ஏறுவான். இது சும்மா இப்படி போட்டிருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஏறுவானுங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த ஆட்சி. அப்போ அவனுக்கு என்ன நம்பிக்கை, எவ்வளோ தூரம் அந்த பெக்கு போயிருக்குது, இது நம்ம ஏறினா விழுந்துருமா அப்படின்னு சொல்ல அவன் வந்து நினைக்காம, கட்டாயம் நம்ம அடித்த ஆணி சரியாக இருக்குது, இது நம்மளை காமந்து பண்ணோம், நம்ம மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி அவன் மேலே ஏறுறான். அப்போது ஒரு பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு அவனுக்கு இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது, கடவுள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். எல்லாரும் ஏறுறானா, எல்லாரும் ஏற முடியுதா, எல்லாரும் விசுவாசியாக முடியுமா, எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு முடியுமா, எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொடுமா, எல்லாரும் சபைக்கு போடுமா, அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு நினைக்கணும். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, சந்தர்ப்பம், ப்ரிவிலேஜ், ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறான். நடந்து அப்புறம் எல்லோரும் பார்க்குறாங்க, அப்படியே ஒரு பெரிய லெவலில் நம்ம பயனில் போயிட்டுருக்கு. வேறு பிக்சர்ஸ் நிறைய இருக்குதும்மா, நம்மளா வந்து போயிட்டுருப்பாங்க. ஆண்டவருடைய கரம் அதுபோல் உங்களுக்கு என்ன இருக்கணும், கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கால்களை அவர் என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். என் கால்களை ஒரு உறுதிப்பார், என் வாயிலே புதுப்பாட்டை அவர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஆகிய கண்மலை மேலே ஏறுறீங்க, என்ன பண்ண, கர்த்தர் எனக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருவார். எல்லாரும் மவுண்டன் கிளைம்பர்ஸ் கிடையாது, எல்லாரும் மவுண்டன் கிளைம் பண்ண, நீங்கள் நாலு மவுண்டன் ஏற முடியுமா? ஹல்லேலூயா. 2வது ஃப்ளோர் ஏறுறதே உங்களை பார்த்தா ஐயோ, நீங்கள் படுற பாடு, படிக்கட்டு வச்சு கையில் வந்து சைடில் வந்து என்ன ஹேண்ட் ரயில் போட்டு எல்லாம் போட்டு கீழெல்லாம் தொடச்சி வச்சு இந்த ஒரு 2 படிக்கட்டு பாரு, மாடு மேலே ஏறிட்டே இருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். சில இடங்களில் மவுண்டன்ஸ் நான் போயிருக்கிறேன், கொரியன் மவுண்டன்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அமெரிக்காவில் அதெல்லாம் அந்த மவுண்டன் கிளைமர்ஸ், நம்ம ஊரில் அதெல்லாம் ஒன்றுமே காணும் பாருங்க, எதுவுமே அந்த மவுண்டன் கிளைமர்ஸ்லாம் இல்லை. நம்ம ஆளுங்க ரொம்ப சேஃபு. ஏப்பா அப்படி வந்து அவங்க மேலே ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமான காரியம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று வருது தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும் ட்ராகன் ஃப்ரூட்டு? வெரி குட். சாப்பிட்ருக்கீங்களா? போட்டாங்க கரெக்டாக. ஏன் அதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்னு பேர் வந்துச்சு அது தெரியுமா? சாப்பிட்டு தான் பாஸ்டர் தெரியும் எனக்கு, அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமாம் பாஸ்டரா, சாப்பிட தான் பாஸ்டர் எனக்கு தெரியும், அதெல்லாம் பற்றி எனக்கு கேட்காதீங்க பாஸ்டர். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஜெர்மனியில் தான் பேர் வைக்கிறாங்க ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு. ஏன்னா அதில் மேலே வந்து அந்த ஸ்பைக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பிசாசு போடும்போது வேஷம் போடும்போது இப்படி வச்சுருப்பான், அப்படியே கம்மாம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. அவன் வச்சுருக்கான் பேர் ட்ராகன் ஃப்ரூட்னு பேர் வச்சுருக்கிறான். எனக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது பயம் கொஞ்சம் யோசித்து தான் சாப்பிட்றது. நான் ட்ராகன் வச்சுருக்கானே, ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற சொலையை மட்டும் எடுத்துகிட்டு அதை தூக்கி இங்கே கண்ணு தெரியாமல் போட்டுட்டு அது நிறைய கலர்ஸ் வருது பாருங்க, ட்ராகன் ஃப்ரூட்னு வச்சுருக்கான் பாருங்கள். அது நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது அந்த 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 நேச்சரை எப்படி பார்த்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை வச்சு ஃபஸ்ட் ஒரு பேர் வைக்கிறான் பாருங்கள். அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு பிலீவர், விசுவாசி என்ற ஒரு பேரை வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசி எப்படி இருக்குது, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டே உள்ளே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட்டாக இருக்க வேணாமா? பக்கத்தில் போய் சொல்லுங்கள், நீங்கள் டேஸ்ட்டாக இருக்க வேணாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காவியானவர், ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஜேர்னியில், ஆவிக்குரிய பயணத்தில் உங்களை நடத்தி செல்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்க வேணும்? நீங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும்? மிக மிக ரிசீவ் உள்ளவர்களாக சொல்லுங்கள், ருசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார், என் தேவன் ஒரு நாளும் மறந்ததில்லை. சொல்லுங்கள் ஒரு கூட, தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும்
முடியாது. காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுதும் இந்த பாட்டை நம்ம பாடணும். நம்முடைய நினைவுகளில் சிந்தையில் ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹிந்தி பாட்டு இன்றைக்கி நம்ம ஆஃபரிங்கில் பாட போகிறோம். கோன் ஹே கோன் கே இன்னும் ஒரு அருமையான பாட்டு. அந்த ராஜா உன்கா உன்கா ராஜா பாட்ஷா பாட்ஷான்னு பாடுற பாருங்க, பாத்ஷா. ஹல்லேலூயா. அப்போ அருமையான ஒரு பாட்டு. சரி, அப்புறமா கற்றுக்கலாம். சரி, இப்போ நம்ம உங்க கேள்வி கேட்குறது, இந்த ஆரோனின் குமாரர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? ஊழியத்துக்கு அழைக்க சொல்லுங்கள். ஆரோனின் குமாரர்கள் அழைத்தது போல கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். சொல்லுங்கள், ஆரோன் குமார் அழைத்தது போல கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. ஸோ ஆரோனுடைய அப்பா அம்மா பேர் என்ன? இது நீங்கள் சொல்லாதீங்க. ஆரோனுடைய அப்பா அம்மா இங்கே உங்கள் யாருக்கா தெரியுதா போல? ஆரோனுடைய அப்பா அம்மா பேர் ஏதாவது இருந்தது போகுது பாஸ்டர். ஆரோனுடைய அப்பா பேர் அம்ரான், அம்மா பேர் ஜொஹபேத் இல்லையா? யோகபேத் இல்லையா? ஜொஹபேத் இல்லையா? 2 பேர் இருக்காங்க. எத்தனை? சரி, அது விட்டுருங்க. ஆரோனு கூட இருந்த சகோதரி பேர் என்ன? மிரியாம், மோசே, வெரி குட், மோசஸ். மிரியாம், மோசஸ், ஆரோன் 3 பேர் ஆண்டவர் தேவன் அவர்களுக்கு சகோதரிலே கொடுத்துருக்கிறார். சரி, அப்போ ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள்னு ஆபிரகாம் சொல்கிற. பேசாமல் இருமா, உங்கள் ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். பேசாமல் 2 பிள்ளைன்னு மூப்பர் சொல்கிறாரு. அப்புறம் வேறு யார்? ஜெயபிரதா 4 பேர் சொல்கிறாங்க. என்னம்மா, யார் யாருமா அது பேர்? நாதாப், அபியூ. பரவாயில்ல, சொல்லு. பயப்படாதீங்கம்மா, நான் ஒன்றும் திட்டுக்கிட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், மார்க்கெல்லாம் போட மாட்டோமா. எபினேசர் எல்லாம் கிடையாது. எலியேசர் கரெக்டாக சொன்னீங்க. இத்மார் கரெக்ட். பரவாயில்ல. நீங்கள் 85 மார்க் வாங்கிட்டீங்கம்மா. 85 மார்க். ஒன்று தானே தப்பாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ 4 பிள்ளைங்க. ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை பேர் 2 பிள்ளை பேர் நாதாப், அபியூ. அந்நிய அக்னியை கொண்டு வந்துட்டு அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். பிறகு எலியேசர், இத்மார் அவங்க தான் ஊழியத்தை நடத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜேர்னி அந்த பயணம் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம சபையில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ விசுவாசிகள் இருந்திருப்பாங்க. அவர்கள் நடுவில் காணாமல் போயிருப்பார்கள். மறுபடியும் சில பேர் வருவார்கள், மறுபடியும் போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஆவியானவர் உடன்படிக்கை பெட்டியோடு, இந்த டேபர்னக்களோடு கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்கள் மேலே கர்த்தர் திட்டங்களை, தயவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆரோன் குடும்பத்துக்கு ஒரு சில சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஆரோனுடைய குமாரர் ஆரோனும் அவன் குமாரரும் மறைவின் திரைச்சீலை இறக்கி, ஆரோனும் அவன் குமாரரும் மறைவின் திரைச்சீலை இறக்கி, அங்கே போயிடணுமா? நம்பர்ஸ் போயிடணும். அதனால் சாட்சியின் பெட்டியை மூடி 5 ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. 5 முடி, அதுக்கப்புறம் 6 படி. பாளையம் புறப்படும் போது ஆரோன் குமாரன் வரி மறைவின் திரைச்சீலையை இறக்கி, அப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு என்ன வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு பாளையம் என்னன்னா அந்த கேம்ப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சுற்றி என்ன பண்ணுறாரு? இது திரைச்சீலைகள் இருக்கிறது, பிறகு ஆல்டர் இருக்குது, அப்புறம் கழுவு தொட்டி இருக்கிறது. அங்கே என்ன பண்ண ஆடுகள், அந்த ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு அது கழுவப்பட்டு, பிறகு என்ன பண்ண ஆல்டரில் அது எரிக்கப்பட்டு அதன் வாசனையை நுமர்கிறார். பிறகு என்ன பண்ண தூப வர்க்கத்தை கொண்டு பாருங்கள், இதான் அழகாக இருக்குது. டேபர்னக்கல் பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கு. அது போதும், அதான் கரெக்ட் பிக்சர் போதுப்பா. அப்படி கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ். அது போதும், இன்னும் கொஞ்சம் இறக்கு. போதும், கரெக்டாக பாரு. இப்படி தான் இருக்கும். இதாம்மா, இதை பார்த்து சுற்றி பார்த்தீங்களா? நம்ம காம்பவுண்ட் வால் போடுறோம் பாருங்கள். அப்போ காம்பவுண்ட்லாம் ஒரு வீடுன்னா காம்பவுண்ட் வால் போடுறோம். அப்போ அந்த துணியிலே எல்லாத்தையும் செய்வோம். ஏன்னா மொபைல் சர்ச் அது நம்ம சர்ச்சு மாதிரி. இப்போ அந்த காலத்து சர்ச்சு, நம்ம சர்ச்சு இப்போ பார்த்தீங்களா? நம்ம ஊர்லாம் சுற்றிக்கு வந்திருக்கோம் பாருங்கள்.
எங்கெல்லாம் போயிருக்கு, டி நகர் போயிருக்கிறோம், பாண்டி பஜார் போயிருக்கோம், பாண்டி பஜாரில் இந்த போஸ் ரோடு போயிருக்கிறோம், பிறகு கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கீழ்பாக்கு எல்லாம் போயிட்டு வந்து கடைசியில் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து எங்கே தூக்குவாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் போகிற இடத்துல நாம் போக வேண்டும். கிறிஸ்து எனக்கு, சாவு எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெயபிரதா சொல், என்னம்மா அர்த்தம்? அதெல்லாம் தெரியாது. சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்போட என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நான் உயிரோடு இருந்தா உமக்கு லாபம், செத்தா எனக்கு லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரிச்சா உன் கூட இருக்க போகிறேன், உயிரோட வச்சு தான் ஊழியம் செய்ய போகிறேன், நல்ல பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தா ஊழியம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த ஸ்கேனில் போகும்போதெல்லாம், ஏர்போர்ட்டில் போகும்பொழுது, ஸ்கேனில் போகும்பொழுது அப்படியே பார்த்தா சில பேர் ரொம்ப அப்படியே நடக்க முடியாத நடந்து வருவாங்க. அப்படியே பார்ப்போம், ஆண்டவரே இப்படிலாம் வரக்கூடாது சுவாமி. அப்படியே இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ கடகடன்னு நடந்து போகணும் சாமி. ஒரு டைமு இந்த கையில் ஷோல்டர் பெயின் வந்துடுச்சு. அது வந்து 2-3 தடவை தூக்கி மேலே அந்த வச்ச உடனே வந்துடுச்சு. அப்புறம் வந்து டெல்லி போகிறேன், வந்து நார்த் இந்தியா டூர் போகிறேன். செம பெயின், இந்த இடத்துல பயங்கர பெயின். எப்படா தூக்கி வைக்க போகிறேன் பட்டா என் கூட ஊழியக்காரங்க வந்தாங்க, 2 ஊழியக்காரங்க. அந்த 2 ஊழியக்காரங்க வந்தோடனே வரும்பொழுது சொன்னேன், கொஞ்சம் பெயினாக இருக்குப்பான்னு அவள் தான் சொன்னேன். அதை பற்றி நான் சொல்ல. அவங்க கரெக்டாக பார்த்துட்டு, அவங்க சீட்டு அங்கே என் சீட்டுக்கு மாற்றி போட்டுச்சு. அங்கேருந்து எங்கள் பக்கத்துலேயே வந்து நின்று என்னுடைய ப்ரீஃப் கேஸ் எடுத்து மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு கீழே இறக்கி, அப்புறம் என்ன பண்ண அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் ஈஸியாக போச்சு. அந்த டூரு கவுஹாட்டி போகிறேன், போபால் போகிறேன், எல்லா ஸ்டேட்டுக்கு போனேன், 3 ஸ்டேட்டு. என் கையில் அந்த ப்ரீஃப் கேஸ் கொடுக்கவே இல்லை. முடிகிற வரையிலும் அவங்களே கையில் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு தடவை பார்த்தா வந்து இவங்க இல்லை, நான் ஹைதராபாத் போகிறேன், யாரும் இல்லை. இப்போ அந்த டைமில் பார்த்தா அது நம்ம கையில் பிடிச்சி இப்படி யோசிக்க, ஒரு டக்குன்னு ஒரு ஏரோஸ்டர் வந்தா, அந்த ஃப்ளைட் அட்டெண்டர்னு சொல்லுவாங்க, ஏரோஸ்டரில் ஃப்ளைட் அட்டெண்டர். அவள் டக்குன்னு வெயிட் சார் ப்ளீஸ் சார் வெயிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தூக்கி வச்சிட்டா. அதே மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை, நான் இறங்கும் போது அவளே வந்து எடுத்து கீழே வச்சுட்டா பாரு. யாருக்கு அவளை சொல்லி கொடுத்தாரு தெரியல. அப்படி தேங்க்யூ வெரி மச்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க வெல்கம் சார் அப்படின்னு சொல்கிறா. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு அங்கங்கே ஒரு தேவதூதனை வச்சுருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களை ஒரு நாளும் தேவன் கஷ்டப்படுத்த மாட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எனக்கென்று காரியங்களை செய்து முடிக்கிற ஒரு தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். To me live is Christ and die is gain போடுறாப்பார். அதுபோல் தேவன் நம்மை சரி. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் போகும்பொழுது என்ன செய்யணுமா? 1 கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆசாரியம் என்ன பண்ண வேண்டும்? கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் எல்லாவற்றையும். ஆண்டோடைய ஆண்டவரே அந்த இதே தொழிலாக போச்சு, எப்போ பார்த்தாலும் இங்கேருந்து கிளப்பிக்கிட்டு அங்கே கூட்டு போகிறார், இங்கே கூட்டு போகிறார். 40 வருஷங்கள் எவன் முறுமுறுத்தானோ அவன் வந்து கானானுக்குள் பிரவேசிக்கிறார். கவனிக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். அல்லேலூயா. நம்ம உணர்வு அழுக எல்லாம் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த 7 வருஷத்தில் ஆண்டவர் நான் ஒன்றே ஒன்று கேட்டது, ஆண்டவரே இப்போ எனக்கு வந்து ஆண்டவரே ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வருவதற்காக நன்றி. பலத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்ததை நான் உணர்ந்தேன். அதுபோல் கர்த்தருடைய கரமும் தேவ தயவும் ஆஸ்பாருங்க. அழகாக அங்கே இருப்பாருங்க. அந்த இது இருக்குது, ஆல்ட்டர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வராங்க, அதை மாட்டை கழுவுறாங்க, ஆட்டை கழுவுறானுங்க. அது பிறகு எடுத்து பண்ண அதை போய் அதை கண்டந்துண்டமாக வெட்டுறானுங்க, வெட்டி கொண்டு தகனிக்கிறாங்க. தகனிச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி அழகாக வந்து ஒரு திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டி இருக்குது. நமக்கு தெரியும்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோ உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அதுபோல் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இவற்றை எல்லாம் இந்த ஆரோனின் குடும்பம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசாரியனுக்கு பாஸ்டருக்கு என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருகிறார். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது 2வது ப்ரொடெக்ஷன், பாதுகாக்க வேண்டும். கேர் எடுத்துக்கணும். 2வது பாதுகாக்கணும்.
மூணாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து அது போகும்பொழுது அதை கவனிக்க வேண்டும். என்னென்ன பொருள் போச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம திடீர்னு நம்ம குட் ஷெப்பர்ட் ஹாலில் வந்து வைக்கிறோம், மீட்டிங் வைக்கிறோம். உடனே என்ன பண்ணோம், நம்ம அவங்கள எத்தனை கப்பு எடுத்துகிட்டு போனோம், எத்தனை வெசல்ஸ் எடுத்துகிட்டு போனோம், என்ன போனோம் அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம என்ன வேண்டும், கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருமையான காரியத்தை அவர் அவர்களுக்கு கற்றுத்தருகிறத பார்க்கணும். என்னெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னா, ஆர்க்கு பார்த்துக்கிட்டான். ஆர்க்கு நம்பர் 1 ஆர்க்கு, அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் பார்த்துக்கிறான். ரெண்டாவது ஷோ பிரெட், அந்த டேபிள் வச்சு அது மேலே வந்து அப்பம் வைக்கப்பட்ட அந்த டேபிளை பார்த்துக்கிறான். அப்புறம் கேண்டில் ஸ்டிக், குத்து விளக்கை அதில் பாருங்களா, வெரி குட். ஷோ பிரெட் இதுதான், இதை அவன் பார்த்துக்கணும். இதெல்லாம் கவனிக்கணும். பாருங்கள் மேலே இருக்கிறது அதெல்லாம் கவனிச்சுக்கணும். அந்த மாதிரி பாருங்கள், அந்த ஷோ பிரெட் இது மாதிரி இருக்கும், அதுதான் அப்பா கொடுப்பாங்க, அதை அவர்கள் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணுறான், கேண்டில் ஸ்டிக் பார்க்குறான், லேம்ப் ஸ்டாண்ட் பார்க்க, இதை அவன் கவனிச்சிக்கணும். இதெல்லாம் ஆரோனுடைய வேலை. அதுக்கப்புறம் கோல்டன் ஆல்டர், அதை பார்த்துக்கணும். இதான் கோல்டன் ஆல்டர், இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன, கோல்டன் ஆல்டர், பிரான்ஸ் ஆல்டர். அப்புறம் ஆறாவது வெசல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அங்கே இருக்கிற எல்லா இதான் வெசல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்ன, இப்போ ஃபர்னிச்சர் பற்றி, அந்த டேபிள் இவ்வளவும் யார் பொறுப்பு, ஆரோன் பொறுப்பு. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆரோன் ஒரு வேலை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம். ஆரோன் பொறுப்பாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறான். நாளைக்கு அடுத்த வாரத்தில் அடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்க என்பதை கவனி. அது போல் நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கொயர் இருக்குது. கொயரில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு ஜோயல், மோகன், அலெக்ஸு, அப்புறம் கிங்ஸ்லி இருக்கிறாப்புல இல்லையா. இந்த 4 பேரும் எப்படி இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஒருவரை பகைக்கக்கூடாது, ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது, ஒருவர் நேசிக்கும். அப்போ தான் நடக்கும் கதை. யார் அதை அப்பாயின்ட் பண்ணுறா, கர்த்தர் அந்த ஊழியத்தை அவங்களுக்கு தராரு. அதுபோல் கொயர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆராதனையும் வந்து அவங்க கொயர் பாடுறாங்க. இவங்களுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது, ஒருவர் நேசிக்கணும், அன்பு பாராட்ட வேண்டும். அவனும் கர்த்தர் உங்களை எப்படி வச்சுருக்காரு, பார்ட்னர்ஸாக வச்சுருக்காரு, சில பங்குதாரர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணணும், அவங்கள பார்த்து பாடணும். அவன் தான் அப்படி பாடுறா, இப்படி பாடுறா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் பாடும்போது பாரு, அவன் வாய் எப்படி போகுது பாரு. அதனால தான் அவங்க இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டாங்க. அதுபடி என்ன பண்ணுறது, நீங்கள் பங்குதாரர்கள், நீங்கள் என்ன, அவங்கெல்லாம் நல்லா ஊழியம் செஞ்சால் நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படுது. இந்த பாட்டெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த நம்பிக்கையில் தான் கதை ஓடுது. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த பாட்டை உங்களுக்காக அவள் கற்றுத்தர்றா. இவங்க வாரம் ஃபுல்லாக என்ன கேட்டிருப்பாங்க, பாஸ்டர் இது சண்டே பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஆஃபரிங் சாங்கன்னா, இது நான் தான் லேட் பண்ண மேலே அவங்க மேலே தப்பே கிடையாது. எல்லா பழியும் என்னோட மேலே, பலி நானே. அப்படம் பண்ணு. அதே மாதிரி வேதம் வாசிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஆட்கள் பாவம் அவங்க வேலைக்கு போகிறவங்களை நிறுத்தி வச்சு இப்போ படிக்க வச்சுருக்குது. பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன் நினைப்பார், ஒவ்வொருவரும் பொறுப்புகளை தருகிறார்கள். நாம் என்ன செய்யணும், பொறாமப்படக்கூடாது, நம் தாளந்துகளை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களோட ஒருத்தர் நல்லா பாடுறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஜாங்கிரி சாப்பிட்டு மைசூர் பாக்கு சாப்பிட்டு தொண்டெல்லாம் கட்டி போயிருக்கு, ஆண்டவரே இது எப்படியாவது ஆண்டவரே நிவர்த்தி பாருங்க. இந்த பைப்பு அடைச்சிக்கிட்டால் ஒரு கெமிக்கல் போடுவாங்க பாருங்க, இல்லை இப்போ புதுசாக வந்திருக்குமா, என்னமோ தெரிலம்மா, நான் கூட தேடிட்டு தான் இருக்காது. அந்த பைப்பில் அந்த போட்டோன்னு சர்ற அடிக்குது, எல்லாம் பிச்சுட்டு போயிடுது மாதிரி. அதுபோல் அமேசானில் தேடுங்க, உங்கள் தொண்டைக்கு எதாவது கிடைக்குதான்னு. ஆமாம், ஒரு 2 கிளாஸ் குடிங்க, ஒரு சொட்டு 2 சொட்டில் போகாது. அது ஒரு 2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா தொண்டெல்லாம் போயிடும். நல்ல பாடுற சக்தியை கர்த்தர் கொடுத்து விடும். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை தேவன் நேசிக்கிறார், அன்பு பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவுடைய வல்லமையான சரி டைம் ஆச்சு. அப்போ போல் அவன் சொல்ல போகிறப்ப அந்த கூடாரம், அந்த உடன்படிக்கை பெட்டி, அவர்கள் அந்த கூடாரத்தை ஒவ்வொரு இடத்திலும் தூக்கி கொண்டு சொல்கிறான். அதனால தான் 1 கொரிந்தியர் எழுதும்போது 2 கொரிந்தியர் எழுதும்போது பவுல் சொல்கிறான், இந்த கூடாரமாகிய வீடு, இந்த கூடாரமாக நம்முடைய வீடு, பூமிக்குரிய இந்த கூடாரமாக எங்கள் வீடு சொல்கிறான். நம்மளை அப்படியே கம்பேர் பண்ணுறான் பியூட்டிஃபுல்லாக. எப்படி உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துக்கு, அதுபோல் இந்த கூடாரமாகிய வீடு தேவனால் கைவேலா நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று, இது ஒரு நாள் அழிஞ்சு போய்விடும்.
ஆனால் இயேசு நமக்காக ஒரு நித்திய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் ஒரு நித்திய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் கவனிக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அதே போல் பார்க்கும் பொழுது இதற்கு 2630 பேர் இந்த வேலைகளை செய்கிறார்கள். எவ்வளோ? 2630. போமோகிரானட், அது அந்த இதில் போமோகிரானட் மாதுளம்பழத்தில் 613 சுளைகள் இருப்பது போல் 2630 பேர் இந்த வேலைகளை கர்த்தர் செய்வதற்காக நியமிக்கின்றார். ஹல்லேலூயா. மியூசிக் வாசிக்கிறதுக்கு, கொயரில் பாடுறதுக்கு, ஆண்டவர் வந்து எல்லாம் கவனிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கிறார். அந்த பொறுப்புகளை அவர்கள் தேவன் கொடுத்தார் என்று நினைத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சார், இங்கே பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, எக்ஸோடஸ் 26, யாத்திரம் 26:30 வாசியமா? பரிசுத்த கிரீடத்தின் இல்லம்மா, 30ஆம் வருஷம் எக்ஸோடஸ் யாத்திரையமும் 26:30. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாய். அப்ப சர்ச் எப்படிப்பா நிறுத்தணும்? எப்படி ஆசாரிப்பு கூட நிறுத்தணும்? வாசஸ்தலத்தை எப்படி நிறுத்தணும்? மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தான் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் இஷ்டத்துக்கு இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படிதான் ஆராதனை இருக்க வேண்டும், பிரசங்கம் இருக்க வேண்டும், கொயர் இருக்க வேண்டும், எல்லாம் ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு மாதிரி பேட்டர்ன் சொல்லுவாங்க, பேட்டர்ன். ஹல்லேலூயா. இந்த பில்டிங் எப்படி பார்க்கணும்? இதாங்க பிளானு, இதாங்க பேட்டர்ன். இங்கே தாங்க பெட்ரூம் வருது, இங்கே தாங்க கிச்சன் வருது, இங்கே தாங்க இது வருது அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டான்? வாஸ்து பார்க்குறான். இந்த இடத்துல வச்சு சமைச்சாதான் சாப்பாடு பொங்குன்றான். இந்த இடத்துல சனி மூலையா என்ன மூளை, ஏதோ ஒரு மூளை, அந்த இடத்துல வச்சு சமைக்கணுங்க அப்படின்னு கடைசியாக அது டம்முன்னு வெடிச்சிடும். அந்த இடத்துல வச்சு வாஸ்து பிரகாரம் சமைக்கணும்னு சொல்லி இப்போ அதெல்லாம் வந்து போச்சு பாருங்க. அக்னி மூலை, சரி கரெக்ட் இல்லை, அக்னி மூலையை வச்சு சமைக்கணும், என்னென்னமோ வந்து போச்சு. அது போல் பாருங்க. அப்போ ஒரு பேட்டர்ன், ஒரு சாதாரண வீட்டுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு கர்த்தர். ஆலயத்திற்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கொஞ்ச நாள் குடியிருக்க போகிற வீட்டுக்கே ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா, பரலோகத்தில் குடியிருக்கிற போகிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு பெயரை வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்வான். காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும். சபை என்பது தேவனுடைய மாதிரியின்படி இருக்க வேண்டும். ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. அவர் ஒரு மாதிரி பிரதர், அவங்க ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லை, ஆண்டவர் கொடுத்த மாதிரியின்படி சபை இருக்க வேண்டும். சரி, எப்போ 31ஆம் வருஷம் வரீங்க? இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண. இது யார் பார்த்துக்கணும் அப்படின்னா ஆரோன் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ திரைச்சீலையை பார்க்குறாங்க. அதில் அழகான ஒரு திரைச்சீலை இருக்குது இல்லையா? இயேசு காலத்தில் அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்படுகிறத பார்க்குறோம் இல்லையா? இப்போ இது அழகான ஒரு திரைச்சீலை. இது அழகாக ஒரு ஸ்கர்டன் இருக்குது. அந்த கர்டன் என்ன பண்ணுது? அந்த கர்டன் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்டன் எடுக்கும்போது இது புடவை எடுக்கும்பொழுது, துணி எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அங்கே போன உடனே துணி நல்லா இருக்கான்னு பார்ப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கலர் பிடிச்சி முதல்ல கலர் தான், அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு. ஃபஸ்ட்டு கலர் பிடிச்சிருக்கா? எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே கலர் தான் நீங்கள் தேடி எடுப்பீங்க. எங்கே போனாலும் கண்ணு அதை தான் தேடும். ஆனால் கடவுள் எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? கடவுள் எப்படி பார்க்குறாரு பாருங்க. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலை பார்க்குறாருங்க. நீங்களும் நானும் கலரை பார்க்குறோம், நீங்களும் நானும் துணியை பார்க்குறோம். ஆண்டவர் இதுக்கு உள்ளே இருக்கிற நூல் எப்படி செஞ்சுதுன்னு பார்க்குறார். ஹல்லேலூயா. மனுஷன் உங்கள் முகத்தை பார்க்குறான், எவ்வளோ பவுடர் அடிச்சிருக்கீங்க, எப்படி தலை சீவிருக்கீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த செருப்பு கடைக்கு போனால், செருப்பு கடைக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் போகாத செருப்பு கடையா? செருப்பு கடைக்கு போனால் எல்லா செருப்பும் நம்ம தலைக்கு மேலே இருக்குங்க. இந்த அம்மா காமிக்கும், அது எடுக்கணும், அது தலைக்கு மேலே இருக்கும், அது எடுத்து காலில் போட்டுக்கும். அவனுக்கு அந்த செருப்பு கடைக்காரனுக்கு அதான் வியாபாரம், அவன் தலை மேலே வச்சு விற்கிறான். நமக்கு அது இல்லைங்க வியாபாரம், நமக்கு அது காலில் போடுறதுக்கு வாங்குறோம். எது காலுக்கு எதுக்கு தலைக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எதுக்கு முக்கியத்தை கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது என்பதே உங்களுக்கு தெரிய வேண்டும். எவ்வளோ பணம் போட்டு வாங்கினாலும், 10,000 போட்டு வாங்கினாலும், அந்த செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல அங்கே செருப்பு இருக்கணும். அதனுடைய காலிங்க அவ்வளோதான், அதனுடைய அழைப்பு அவ்வளோதான். அவர் வச்சு விற்பார், பாக்ஸில் போட்டு கொடுப்பாரு, ரொம்ப காஸ்ட்லின்னுவார், எல்லாம் சொல்லுவார். இல்லைங்க, அது கைட்டு விட வேண்டிய இடத்துல கைட்டு விடணும். அதுபோல் கர்த்தர் தேவன் உங்களை சாதாரணமாக ஒன்றுமே இல்லை, அந்த மண்ணில் மழையில் டஸ்ட்டில் உலையில் கிடந்த நம்ம கர்த்தர் தேவன் கழுவி சுத்தப்படுத்தி கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உலகத்தின் காரியத்தை தலைமையில வச்சுக்கிறோம், ஆனால் ஆண்டவர் ஒன்றுமில்லாத கர்த்தர் தேவன் உருவாக்குகிறார். உங்களை தேவன் உருவாக்கி வச்சிருக்க. சொல்லுங்கள், என்ன தேவன் அப்படியே சொல்லுங்கள், என்ன தேவன் உருவாக்கியிருக்கார். நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் என்னை உருவாக்கி வச்சிருக்கார். இன்றைக்கி தேவனுடைய ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். சபைக்கு வர கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உலகம் பார்க்குறவருமா பரலோகம் பார்க்கறதில்ல, உலகம் பார்க்குற கடவுள் நம்மளை பார்க்கறதில்ல, கடவுள் நம்ம உள்ளந்திரியங்களை பார்க்க, இதுக்குள்ளே இருக்கிற நூலை பார்க்குறார். உங்களுக்கு இருக்கிற உள்ளத்தை கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்க, எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்க, எப்படிப்பட்ட படிச்சிருக்குன்னு உலகம் பார்க்கும், ஆனால் அதை பார்க்கல, நீ எப்படிப்பட்ட உள்ளத்தை நீ வைத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சீலை அப்படியாய் உண்டு பண்ண வேண்டும். நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? உள்ளத்தில் பரிசுத்தமுள்ளவராய் அவர்களால் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதில் விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்களை வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் போயிடலாம், டைம் ஆச்சு. மத்தேயுவின் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது 27:51 சரி, ஆண்டவர் என்ன பண்ணார்? திரைச்சீலை எங்கே ஆண்டவர் கேட்கிறார். இயேசு பிறகு போய் இப்போ ஒரு மறைவு, அதுக்கு முன்னாடி படித்தா உங்களுக்கு புரியும்ல. சரி, கொஞ்சம் சரி சரி 33 வசிக்கும். அதிலே 33 26 33 கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்க விட்டு சாட்சி பெட்டி அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு பிரிவு இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ண முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகவே முடியாது. ஹல்லேலூயா. நடுவில் ஒரு திரைச்சீலை இருக்கும், அதற்கு பின்பாக உடன்படிக்கப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த 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 ஆண்டவர் அந்த என்ன பிரிவை இயேசு உடைத்து போடுகிறார். அவர் மரித்த உடனே என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் மேலிருந்து கீழே கிழிச்சது. பரலோகத்திலிருந்து அந்த ஸ்டாக்கியத்தை தேவன் உங்களுக்கு ஆர்டர் பண்ண, யார் கோர்ட் ஆர்டருங்கன்னு சொல்லுவான் பாருங்க. யாரும் ஒன்று போலீஸ் கீழேஸ் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண, கோர்ட் ஆர்டருங்க. பரலோக கோர்ட் ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குது, எல்லோரும் என்னுடைய சமூகத்திற்கு வரலாம். அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி கீதி ஒன்றும் கிடையாது, எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் அவன் அழகாக எழுதும்பொழுது, இப்போ எபிரேயரில் எழுதுகிறான் பாருங்கள். எபிரேயரில் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறான் ஆண்டவர். 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். 10ஆம் அதிகாரம், ஆகையால் சகோதரரே 20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, ஆகையால் சகோதரரே 19 ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் தன்னுடைய இருதயத்தையே கொடுத்துறார், ரத்தம் சிந்தி விடுகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய மாம்சத்தை கிழிக்கிறார், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்துகிறார். அவருடைய மாம்சம் கிழிக்கப்படுது. எப்படி திரைச்சீலை கிழிந்ததோ அதுபோல கர்த்தர் தன்னுடைய மாம்சத்தை அவர் கிழித்து தமது மாம்சமாக திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணும்படியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. இத்தனை நாள் நமக்கு தைரியம் இல்லை, மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போகிறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது, யாரும் போனதும் கிடையாது.
ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டாளர்களே அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் மேல் தேவனின் வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் மனசாட்சி. அப்ப என்ன செய்யணும்? அப்படி பரலோகம் போட வேண்டும் என்றால், அந்த மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இங்க என்ன செய்யணும்? துர்மனசாட்சியை விட்டு வேங்க வேண்டும். ஹல்லேலூயா. கெட்ட மனசு உங்களுக்கு ஹார்ட் சரியா இருக்க வேண்டும், இருதயம் சரியா இருக்க வேண்டும். துர்மனசாட்சியோடு நம்ம யாரையும் போக முடியாது. ஒன்று. ரெண்டாவது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், கழுவப்பட்ட சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உள்ளத்தை கழுவணும், அதுக்கப்புறம் சரீரத்தை கழுவணும். உண்மையுள்ள இருதயத்தோடு நீ கழுவணும் என்பதை நீ உணர வேண்டும். அது உண்மையா இருக்க வேண்டும். விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடு நான் தேவனுடைய சமூகத்தில் சேருவதற்கு ஸ்லாக்கியம் பெற்றவள் ஞானஸ்நானம் எடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தர் தேவன் இப்பொழுது பரிசுத்தமாய் ஜீவிக்கின்ற கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அந்த பூரண நிச்சயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் சேருவதற்கு கர்த்தர் ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அருமையான சபையை, இன்றைக்கு ஆண்டவர் தேவனாக இந்த ஆரோனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த அருமையான இப்போ எழுதப்பட்ட காரியங்களில் அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை ஆசாரியராக நியமித்து பிறகு என்ன அந்த திரைச்சீல் வழியாக மகா பரிசுத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை ஆரோனுக்கு தேவன் கொடுத்து விடுகிறார். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற அவனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ, நானும் காசுடைய புள்ள நானும் போவேன்னு சொல்லும்பொழுது அவர்கள் மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இல்லாமல் அந்நிய அக்னியை கொண்டு வந்தபடியினால் அவர்கள் மரித்து போகிறார்கள். பிறகு பார்க்கும்பொழுது அதற்கு பிறகு எலியாசர், இத்மார் அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆரோனுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தேவன் யார் சுத்த மனசாட்சியோடு இருக்கிறார்களோ, பரிசுத்தமாக இருக்கிறார்களோ, தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அந்த ஆசாரிய முறைமைகளை அவன் அழகாக எழுதுகிறான். அங்கே அந்த ஒரு ஆடு கழுவப்படும், பிறகு கண்ண துண்டமாக வெட்டப்படும், அதே போல் எழுதுகிறான். அப்போது மகா பரிசுத்தலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்னைக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவன் பிள்ளை, நீங்கள் ஊழியம் செய்வது, ஊழியத்துக்கு வர்றது தவறு கிடையாது, ஊழியம் செய்வது தவறு கிடையாது. கர்த்தர் கொடுத்த நியமத்தின் பேட்டர்ன் மாதிரியின்படி ஊழியம் செய்வேன். சொல்லுங்கள். கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக